அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் நாக்கிஸான ஃபேல்கள் என்று சொல்லப்படுகிற அர்த்தம் முழுமை பெறாத ஃபேல்களை வினைச்சொல்லை பற்றி பார்த்து வருகிறோம். அது எதுக்கு பார்த்து வர்றோம்னு கேட்டால், இந்த சொற்கள் அதனுடைய இஸ்முக்கு ரஃபு செய்யும், ஹபருக்கு நசபு செய்யும். அந்த வேலைக்காக தான் இதை பார்க்குறோம். ஆமில்னால் அதானோ. இந்த சொற்கள் என்ன செய்யும் என்று கேட்டால், இஸ்முண்ட ஃபாயில்ங்கிறோம்ல, அந்த ஃபாயில் இடத்துல வர்றதுக்கு ரஃபு செய்யும், மஃபூல் இடத்துல வர்றதுக்கு நசபு செய்யும். அது ஃபாயில் மஃபூல்னு சொல்லாமல் இஸ்மு அது ஹபரு என்று சொல்வார்கள். இது வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த வினை சொற்களில் 13ல் 5 பார்த்துட்டோம். கான, சார, அஸ்பஹ, அம்சா, அலுஹான்னு சொல்லி ஒரு 5 பார்த்துட்டோம். 6வதாக இந்த நாக்குசான ஃபெல் 6வது என்னென்னு கேட்டால், லல்லன்னு ஒரு சொல் இருக்குது. இது எதை குறிக்கும்னு கேட்டால், இது அந்த இஸ்முலேருந்து எடுத்த வினை சொல் இல்லை, இதுவே ஒரு வினை சொல். இந்த வினை சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், பகல் நேரம், முழு பகலையும் குறிக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அசுபகங்கிறோம், சுபுகு நேரம்ங்கிறோம், அது பகல் தான். அம்சாண்டு மாலை நேரம்னு ஒன்று போட்டோம், அதுவும் பகலை சேர்ந்தது தான். அல்லுஹாண்டு லுஹா நேரம் ஒன்று போட்டோம், அதுவும் பகலை சேர்ந்தது தான். இந்த 3க்கும் சேர்த்து ஒரு சொல் இருக்கிறது. மொத்த பகலை குறிக்கிறதுக்கு நகார்னு சொல்கிறோம்ல, நகார்னா பகல்னு சொல்கிறோம்ல, இஸ்மில் சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த நாக்கிஸான ஃபேலில் சொல்வதற்கு லல்லன்னு சொல்ல வச்சுருக்கிறாங்க. லல்லன்னா பகலை அடைந்தான், பகல் நேரத்தில் ஆகிவிட்டான், மொத்த பகலையும் குறிக்கிது. அதாவது சுபுகு, லுஹா, மாலை அப்படிலாம் இல்லாமல் எந்த நேரத்தில் ஆனாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். ஒருத்தன் ராத்திரியில் இல்லாமல் பகலில் ஒரு அந்தஸ்து அடைஞ்சான் என்று சொன்னால் லல்லன்னு போட்டுக்கிறலாம். அப்போ இந்த லல்ல என்பதனுடைய அர்த்தம் பகல் நேரத்தை அடைந்தான் அல்லது பகல் நேரத்தில் ஆகிவிட்டான். பகல் நேரத்தை அடைந்தான் என்று சொன்னால் அது தாமான லல்லவாயிரும், ஃபேல் ஃபாயில் ஆயிரும். பகல் நேரத்தில் ஆகிவிட்டான் என்று சொன்னால் அது நாக்கிஸாக ஆகிவிடும். அப்போ லல்ல என்பது எதெல்லாம் குறிக்கும் என்று கேட்டால், சுபுகு நேரத்தில் ஒருத்தன் ஆயிட்டான்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு கூட லல்லன்னு போட்டுக்கலாம். அதுவும் பகலில் தான் இருக்கிறான். சுபுகும் பகல் தானே. பகல்னா இரவு அல்லாது புறம் பகல், இரவு இல்லாததுக்கு புறம் பகல். அப்போ மாலை நேரத்தில் ஒருத்தன் ஆயிட்டான், அதுக்கு அம்சான்னு போட்டுக்கிறலாம், லல்லவும் போட்டுக்கிறலாம். லல்ல அம்சா ஜெய்துன் ஃபக்கீரன், ஜெய்து மாலை நேரத்தில் ஃபக்கீர் ஆகிட்டாங்கிறீங்கல்ல, ஜெய்து பகல் நேரத்தில் ஃபக்கீர் ஆகிட்டான்னு சொல்லலாம். அதை மாலையும் பகல் தானே. அதனால் லல்லங்கிற வார்த்தை அந்த பகலில் உள்ள முழு நேரத்தையும் எடுத்துக்கொள்ளும். ஒரு நேரத்துக்கு தனித்தனி பெயர்கள் நம்ம வச்சு இருந்தாலும் மொத்த பகலுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சொல் வச்சுக்கிறாங்க. நகார்னு வச்சுக்கிற மாதிரி நாக்கிஸான ஃபேலாக சொல்லணும்ல, ஆகிவிட்டான், அது சொல்வதற்கு என்ன செய்கிறாங்கன்னா லல்லக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், பகல் நேரத்தை அடைந்தான், இது நாக்கிஸு இல்லாதது. பகல் நேரத்தில் ஆகிவிட்டான், இது நாக்கிஸ், இது ஒரு குறைவு படைத்தது. அப்போ பகல் நேரத்தில் ஆக்கிவிட்டான் என்பதற்கு ஒரு சொல் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தன்னு ஒரு சொல் வச்சுக்கிறாங்க. பாத்தன்னு சொன்னால் இரவில் ஆகிவிட்டான், மொத்த இரவையும் குறிக்காது. இரவில் ஏதாவது ஆகிட்டான்னு சொன்னால், இரவில் மையத்து ஆகிட்டான், அல்லது இரவில் தூங்குறவன் ஆகிட்டான், அப்புறம் இரவில் தொழுகிறவன் ஆகிட்டான், ஏதாவது ஒரு இரவு நேரத்தில் ஒரு காரியம் செய்கிறான்னு வைங்களேன். அப்போ பார்த்தோன்னா இரவு நேரத்தில் ஆகிவிட்டான், இரவை அடைந்தான். அப்போ அந்த பாத்த என்பது லல்லங்கிறது மொத்த பகல் நேரத்தில் ஆகிவிட்டான். மொத்த பகலில் எந்த நேரத்தில் ஆகுது? பாத்தங்கிறது மொத்த இரவு நேரத்தையும் குறிக்கும். இரவு நேரத்தில் ஆகிவிட்டான்னு சேர்த்துக்கிறணும். ஆகிவிட்டான்னு சேர்த்திங்கன்னா அது நாக்கிஸில் வந்துடும். ஆகிவிட்டான்னு சொல்லாமல் இரவை அடைந்தான்னு சொன்னீங்கன்னா அது நாக்கிஸில் வராது. சரியா? அப்போ லல்ல பாத்த, இது 5 பார்த்துருக்கிற அஸ்பஹ, அம்சா, அல்ஹான்னு படித்த அந்த 3 நேரத்தை தொடர்புபடுத்தி வரக்கூடிய சொற்கள் தான். அதே மாதிரி தான் லல்லவும் பாத்தவும். இந்த லல்லவும் பாத்தம், அது 5 சொற்களுமே ஒரு நேரத்தோடு தொடர்புபடுத்தி ஆகிவிட்டான்னு சொல்லுவது. சும்மா ஆகிட்டான்னு சொல்லாமல் காலையில் ஆகிட்டான், மாலையில் ஆகிட்டான், மத்தியானத்தில் ஆகிட்டான், ராத்திரியில் ஆகிட்டான், பகலில் ஆகிட்டான்னு சொல்கிறோம்ல, இப்படி அந்த நேரத்தையும் சேர்த்து ஆகிவிட்டான் என்று சொல்வதற்கு இதை பயன்படுத்துவாங்க. சும்மா ஆயிட்டான்னு சொல்கிறத விட அது நேரத்தையும் சொல்லுவோமே, அப்படி சில நேரத்தில் தேவைப்பட்டால் சொல்ல வேண்டி வரும்ல.
அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒரு சொல்லை வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த சொற்களும் என்ன இருக்கும்னு கேட்டால் தாமாகவும் வரும், நாக்கிஸாகவும் வரும். இந்த சொற்களுக்கும் சர்ஃப் வரும். லல்ல லல்லா லல்லுன்னு என்ன செய்யும், சர்ஃப் வரும். பாத்தா பாத்தா பாத்துன்னு என்ன செய்யும், முழு சர்ஃபும் வரும். அப்போ எல்லா சொற்களுக்கும் இந்த மாதிரி தான். அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், லல்ல ஜெய்துன் காத்திபன், லல்ல ஜெய்துன் காத்திபன், ஜெய்து பகல் நேரத்தில் எழுத்தாளராக எழுதுபவனாக ஆகிவிட்டான். காத்திபனா எழுதுகிறவன். அப்போ லல்ல ஜெய்துன், ஜெய்து பகலில் ஆகிவிட்டான்னு செய்யணும். ஆகிவிட்டான்ங்கிறது உள்ளே இருக்கும், அந்த அஞ்சிலையுமே இருக்கும். அஸ்பஹவுலையும் உள்ளக்க ஆகிவிட்டான் இருக்கும். அம்சான்னு சொன்னாலும் ஆகிவிட்டான் உள்ளக்க இருக்கும். அல்ஹான்னு சொன்னாலும் ஆகிவிட்டான்ங்கிறது உள்ள ஒளிஞ்சு நிற்கும். லல்லன்னு சொன்னாலும் ஆகிவிட்டான்னு இருக்கும். பாத்தன்னு சொன்னாலும் ஆகிவிட்டான் இருக்கும். அதோடு அது நேரத்தை சேர்த்துக்கிற வேண்டியது. அப்போ லல்லன்ற என்ன அர்த்தம், பகலில் ஆகிவிட்டான். லல்ல பகலில் ஆகிவிட்டான். அப்போ மொத்த அர்த்தம் செய்யும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், லல்ல ஜெய்துன், ஜெய்து காத்திபன் எழுதுபவனாக பகலில் ஆகிவிட்டான், பகல் நேரத்தில் எழுதுகிறவன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு அர்த்தம் செய்கிறான். அரபியில் போட அர்த்தம் செய்வான்னா, ஹசல கிதாபத்துஹு, அவனுடைய எழுதுதல் ஏற்பட்டது, அவனிடம் எழுதுதல் ஏற்பட்டது, பின் நகாரி பகலில். அந்த லல்லவுடைய அர்த்தம் நகார் தான், மொத்த பகலையும் குறிக்கும். அப்போ லல்ல என்கிற ஒரு சொல்லு போட்டோம்னா இது வந்து நாக்கிசானது ஆகிடுச்சு. இந்த காத்திப்பு இல்லாமல் சொன்னீங்கன்னு வைங்க, லல்ல ஜெய்துன், ஜெய்து பகலை அடைந்தான். அப்போ ஃபேலு ஃபாயிலு. லல்ல ஜெய்துன்னா ஜெய்து அடைந்து விட்டான், பகலை அடைந்து விட்டான். அப்போ பகலை அடைந்து விட்டான் என்ற அர்த்தம் செஞ்சீங்கன்னா இந்த நாக்கிசு வகையில் அது வராது, அதுக்கு ஹபரு வராது, ஃபாயில் தான் வரும். நீங்கள் வந்து நாக்கிசு ஆக்குனீங்கன்னா என்னவாயிரும், அதுக்கு ஒரு இசுமும் ஒரு ஹபருன்னு மாற்றிக்கிடுவாங்க. சரியா? அதே மாதிரி பாத்த ஜெய்துன் நாயிமன், ஜெய்து இரவு நேரத்தில் தூங்குவோனாக ஆகிவிட்டான். பாத்த ஜெய்துன், ஜெய்து இரவு நேரத்தில், ரெண்டாக பிரித்தா தான் அர்த்தம் பொருந்தும். நாய்மன் தூங்குவோனாக ஆகிவிட்டான். அப்போ இரவில் தூங்குவான்ல ஒருத்தன், வீட்டுக்கு வந்து பார்க்குறோம் தூங்கிட்டு இருக்கிறான். பாத்த ஜெய்துன் நாய்மன், ஜெய்து இரவில் தூங்குவோனாக ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், ஹசல நவமுகு, அவனுடைய தூக்கம் ஏற்பட்டது, ஃபில்லைலி இரவில் ஏற்பட்டது. அப்போ இரவில் நேரத்தில் தூக்கம் ஏற்பட்டது. இதெல்லாம் வந்து நாக்கிசு அர்த்தம், நாக்கிசுக்காக சொல்கிறது. வெறுமனே பார்த்து செய்துன்னா செய்து இரவை அடைந்தான். அப்போ பித்து நான் இரவை அடைந்தேன், பாத்தான்னு வந்தால் என்ன செய்யும், அதை சர்வ் செஞ்சுன்னு வந்தீங்கன்னா பித்து. இப்னு அப்பாஸ் ஹதீஸ் கூட வரும்ல, நான் என் மைமூனாவோட வீட்டில் இரவில் தங்கினேன், பித்து இந்த மைமூனத்தான் வரும். பித்துனா என்ன அர்த்தம்னா இரவில் தங்கினேன். அது முழுமையான அர்த்தம் தரக்கூடிய பாத்தை, அதாவது தாமான பாத்தை, நாக்கிசான பாத்தை கிடையாது. நாக்கிசானதுன்னா என்னவாகன்ற ஒன்று சேர்க்கணும், ஆகிவிட்டான்ங்கிற அர்த்தம் அதில் இருக்கணும். அப்போ பாத்த ஜெய்துன், ஜெய்து ஆகிவிட்டான், நாயிமன் ஜெய்து இரவில் தூங்குவனாக ஆகிவிட்டான். ஜெய்து இரவில் தூங்குவனாக ஆகிவிட்டான். தூங்குவனாக நடுவில் போட்டு ஆகிவிட்டான் பிரித்தா தான் தமிழுக்கு நல்லா வரும். பாத்த இரவில் ஆகிவிட்டான், ஜெய்து தூங்குவனாகன்னா அது வந்து அது இது மாதிரி இருக்கும், ஜுனூன் தமிழ் மாங்கல் அந்த மாதிரி இருக்கும். சரியான மாதிரி அர்த்தம் செய்ய விரும்பினா என்ன செய்யணும்னு கேட்டால், பாத்தோட ரெண்டு அர்த்தம் இருக்குல்ல, அதாவது இரவில் அர்த்தம் இருக்குது, ஆகிவிட்டான் இருக்குல்ல, அந்த ரெண்டையும் உடைச்சிக்கிறங்க. உடைச்சி பாத்த ஜெய்துன், ஜெய்து இரவில் ஆகிவிட்டானுக்கு அர்த்தம் செய்யாதியா, நாயிமன் தூங்குவோன்னு ஆகிவிட்டான். தமிழுக்கு அப்போ தான் நல்லா வரும். இந்த மாதிரி சொல்ல நீங்கள் அர்த்தம் செய்கிறதா இருந்தால், அஸ்பஹ ஜெய்துன் சாலிஹன், ஜெய்து வந்து சுபு நேரத்தில் நல்லவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும், நல்லவனாகனு இடையில் சொருவணும். அப்போ சுபு நேரத்தில் ஆகிவிட்டான், ஜெய்து நல்லவனாகண்டா அது நல்லா இல்லை வாசகம். தமிழ் நடைக்கு வந்து அது நல்லா இல்லை. எப்படி சொல்லணும், அஸ்பஹ ஜெய்துன், ஜெய்து காலை நேரத்தில், நாயிமன் காலையை மட்டும் சேர்த்துக்கிறேன், நாயிமன்கிறதோட காண அந்த மறைஞ்சிருக்கிற அர்த்தத்தை சேர்த்துக்கிறணும். தமிழுக்கு சொல்லித்தர்றேன். அஸ்பஹ ஜெய்துன், ஜெய்து காலை நேரத்தில், நாயிமன் தூங்குறவனை ஆகிட்டான். அந்த தூங்குறான்ற இடத்துல கொண்டே ஆகிவிட்டான போடுங்க. அந்த நேரத்தை குறிக்கிறத முதல் சொல்லில் சேர்த்துருங்க. நேரத்தை குறிக்கிறத வந்து முதல் சொல்லில் சேர்த்துருங்க. ஆகிவிட்டான்ங்கிறத ரெண்டாவது சொல்லில் சேர்த்திங்கன்னா தமிழ் நடை நல்லாயிருக்கும் மொழிபெயர்க்கும் போது. இல்லை அழகான நடையாக அந்த மொழி அமைஞ்சிருக்கும். இல்லைன்னா எப்படி வரேன், பாத்த ஜெய்துன்,
ஜெயிது இரவில் ஆகிவிட்டான் தூங்குவானாக, இப்படி நம்ம சொல்ல மாட்டோம். ஆகிவிட்டான பின்னாடி தான் கொண்டு வந்து வருவோம். அதனால் பாத்த ஜெய்துன், ஜெய்து இரவில், நாயிமன் தூங்குவோனா ஆகிவிட்டான். பாத்தவுக்கு மட்டும் கேட்டால் என்ன செய்யணும்? இரவில் ஆகிவிட்டான்னு அர்த்தம் செய்யணும். ஒரு வாக்கியத்தில் சொல்லும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் இரவில் ஆகிவிட்டான்ங்கிறத ரெண்டாக உடைச்சிருங்க. இரவில்ங்கிற வார்த்தையை கொண்டு ஜெய்தில் சேருங்க, ஆகிவிட்டான்ங்கிறத வந்து நாயிமில் சேர்த்துருங்க. அப்போ நடை நல்லாயிருக்கும். மொழிபெயர்ப்பு நடை என்ன செய்யும்? நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு வசனத்தை மொழிபெயர்க்கும் போது இந்த மாதிரி கவனமாக செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல நடையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அஞ்சு பார்த்து, அதாவது மொத்தம் 5 2 7 பார்த்தாச்சு. கானசார் அஸ்பஹம்சா அல்ஹால் அல்ல பார்த்த, இந்த மாதிரி 7 பார்த்தாச்சு. அடுத்தது என்னென்னு கேட்டால் இன்னொன்று வந்து மாதாம, மாதாமன்ட்டு ஒரு சொல் இருக்குது. தாமன்னா அது ஒரு வினை சொல்லு, மான்னா அது ஒரு தனி சொல்லு தான். தாமண்டா நிலைத்தான், தாயிமுங்கிறாங்களே தவாம், நிலைத்தான் என்று அர்த்தம். மாதாமண்டா நிலைக்கலன்னு அர்த்தமாயிரும். அந்த மாதாம இல்லை இது. ஒன்று தாம ஒன்று இருக்குல்ல, அந்த மாதாம கிடையாது. மொத்தமாக சேர்த்து மாதாமன்ட்டு ஒரு சொல் இருக்குது, தாமன்ட்டு ஒரு வினை சொல் இருக்குது, மாங்கிறத ஒரு சொல் இருக்கிறது. அது ரெண்டையும் சேர்த்து மாதாமன்ட்டு அர்த்தமும் செய்யலாம். அந்த அப்படியான சொல்ல வந்து நம்ம பேசலை, அது நாக்குசில் வராது. இது என்னன்னு கேட்டால் மாதாமண்டே ஒரு சொல்லாக்கிட்டாங்க. மாதாமங்கிறத வேறு ஒரு அர்த்தம் தரக்கூடிய சொல்லாக ஆக்கியிருக்கிறாங்க. இந்த மாதாமங்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் இதை வந்து ஒரு வாக்கியத்தினுடைய ஒரு துவக்கத்தில் இதை பயன்படுத்த முடியாது. மாதாம என்பது வந்து ஒரு இடையில தான், ஒரு வாக்கியத்துக்கு இடையில் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அந்த செய்தியுடைய நிபந்தனையாகத்தான் இந்த மாதாமாவை போட்டு சொல்லுவாங்க. மாதாம ஜெய்துன் ஆலிமன் இப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டால் இந்த மாதாமாவுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் ஒரு லாங்கான ஒரு பெரிய அர்த்தம் கொடுக்குறாங்க. அதாவது மாதாமன்று சொன்னால் இருக்கும் காலமெல்லாம், இருக்கும் காலமெல்லாம்னு மொத்த அர்த்தம். எப்படின்னு உதாரணமாக மாதாம ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக இருக்கும் காலமெல்லாம் நான் உனக்கு உதவுவேன், அப்படி ஒன்று போட்டால் தான் சரியாக வரும். நான் உனக்கு உதவி செய்வேன். எது வரைக்கும் உதவி செய்வேன்? மாதாம ஜெய்துன் சாலிகன், ஜெய்து நல்லவனாக இருக்கிற வரைக்கும் நான் உதவி செய்வேன். அப்போ நல்லவனாக இருக்கும் காலம் வரை, இருக்கும் காலமெல்லாம், இந்த இருக்கும் காலமெல்லாம்ங்கிற அர்த்தம் தான் மாதாமக்கு. மாதாமக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு வாக்கியத்தை போட்டு அந்த வாக்கியத்தில் இதை சேர்த்திங்கன்னா, அந்த உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறாருன்னா இப்படி வைங்களேன். அதாவது மாதாம அம்மா ஜெய்துன் ஜாலிசன் இந்த இருக்குது. மாதாம ஜெய்துன் ஜாலிசன், ஜெய்து மாதாம விட்டுருங்க அர்த்தம் செய்யும்போது, ஜெய்துலேருந்து ஆரம்பிங்க. ஜெய்து ஜாலிசனா உட்கார்ந்துருக்கிறவன், ஜெய்து உட்காருபவனாக இருக்கும் காலமெல்லாம், மாதாமக்கு அர்த்தம். ஜெய்து உட்காருபவனாக இருக்கும் காலமெல்லாம், இஜ்லிஸ் நீ உட்காரு. ஏன்னு கேட்டால் அந்த மாதாமன்னு மட்டும் சொன்னீங்கன்னு வைங்க, எதாவது அர்த்தம் வருமா? இந்த இஜ்லிஸ் போடாமல் மாதாம ஜெய்துன் ஜாலிசன்கிறீங்க. ஜெய்து வந்து உட்காருபவனாக இருக்கும்போதெல்லாம், என்ன இருக்கும்போதெல்லாம் என்னப்பா இருக்கும்போதெல்லாம்ங்கிறது ஒரு முற்று பெற மாட்டேங்குதே. அதனால் இது வந்து முற்று பெறாத ஒரு வினை சொல்லாகத்தான் வரும். இந்த மாதாம வரக்கூடியது வந்து அதை ஒரு தனி வாக்கியமாக பயன்படுத்தவே இயலாது. ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த விஷயம் வந்து இது இருக்கும்போதெல்லாம் நடக்கும். உதாரணம் இஜ்லிஸ் நீ உட்காரு, எது வரைக்கும் உட்காரு? மாதாம ஜெய்துன் ஜாலிசன், ஜெய்து உட்காருபவனாக இருக்கும்போதெல்லாம் நீ உட்காரு, இருக்கும்போதெல்லாம் இருக்கும் காலமெல்லாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜெய்து எந்திரிச்சா நீ எந்திரிச்சிக்க, அவன் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் நீனு உட்காரு அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்படியான ஒரு வாக்கியத்துக்கு இடையில் தான் இது மாதாம வரும். மாதாம ஜெய்துன் ஜாலிசன் மட்டும் யூஸ் பண்ண முடியுமான்னா யூஸ் பண்ண அர்த்தம் இருக்காது. கேட்குறவனுக்கு எந்த ஒரு மெசேஜும் அதில் இருக்காது. ஜெய்து உட்காருபவனாக இருக்கும்போதெல்லாம் என்னப்பா செய்ய சொல்கிற, அதை சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இந்த மாதாம ஜெய்துனுக்கு என்ன செய்யணும்? முதல்ல இஜ்லிஸ் ஏதாவது ஒன்று போடணும். இஜ்லிஸ் நீ உட்காரு. ஒரு ஆளை பார்த்து நம்ம சொல்லுவோம், எவ்வளோ நேரத்துக்கு நீ உட்காரணும் அப்படின்னு கேட்டால் மாதாம ஜெய்துன் ஜாலிசன். வாக்கியத்துக்கு அர்த்தம் செய்யும்போது மாதாம விட்டுட்டு அர்த்தம் செய்யுங்க. ஜெய்து ஜாலிஸாக அங்கே சேர்க்கணும், இருக்கும் காலமெல்லாம். இந்த மாதாமாவுக்கு அர்த்தம் எங்கே சேர்க்கணும்? ஜாலிசன்ட்டு வருதுல, அங்கே தமிழுக்கு சொல்கிறாந்தா, தமிழுக்கு மொழிபெயர்க்கிறதா இருந்தால் ஜெய்து உட்காருபவனாக
இருக்கும் காலமெல்லாம் இந்த மாதாமுக்கு இங்கே தான் அர்த்தம் செய்யணும். அப்போ இஜ்லிஸ் நீ உட்காரு, மாதாம செய்தும் மாதாமன்ட்டு ஆரம்பிச்சிடக்கூடாது. மாதாம இருக்கும் பொழுதெல்லாம்டா அது வந்து ஒரு நடை நல்லா இருக்காது. இருக்கும்போதெல்லாம் செய்து உட்கார்பவனாக இப்படி அர்த்தம் செய்ய முடியுமா? செய்யலாம். விளங்காது. பார்த்தா என்ன என்னடா ஒரு நான் தமிழில் போட்டு படுத்துனான்னு சொல்லுவாங்க. அதனால் எப்படி செய்யணும்னா, இஜ்லிஸ் நீ உட்காரு, மாதாம ஜெய்துன் ஜாலிசன். மாதாம நிப்பாட்டிக்கிறங்க. ஜெய்தில் இந்த அர்த்தத்தை ஆரம்பிங்க. ஜெய்து உட்காருபவனாக, இப்போ மாதாமாவை சேருங்க. உட்காருபவனாக இருக்கும் போதெல்லாம், இருக்கும் காலமெல்லாம், இஜ்லிஸ் நீ உட்காரு. மாதாம வந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் இருக்கும், நல்லா விளங்கிக்கிறங்க. எங்கே எல்லாம் மாதாமன்னு வருகிறதோ, மாதாமன்னா மாதா மௌல எல்லாமே வரும். மாதாம மாதாமத்தா மாதா மா மாதாம் மா மா மாதாம மாதாம மாதாமு மாதாமத்து மாதாமத்தா மாதும்ன மாதும்த மாதும்துமான்னு என்ன செய்யும் வரும். அப்போ மாதாமோட சர்ஃப்லாம் வரும். ஆனால் மாதாம என்பதற்கு அர்த்தம் எப்படி செய்யணும்னு கேட்டால், அந்த ஹபருக்கு முடிச்சுவிட்டு அர்த்தம் செய்யணும். அப்போ இஜ்லிஸ் நீ உட்காரு, மாதாம ஜெய்துன் ஜாலிசன். செய்து உட்காருபவனாக இருக்கும் காலமெல்லாம் நீனு உட்காந்துட்டே இரு. இதுதான் மாதாமங்கிறது. அப்போ இருக்கும் காலமெல்லாம்னு சொல்லும் பொழுது ஜெய்து காலமெல்லாம்னு அர்த்தம் வரமாட்டேங்குது. ஜெய்து உட்கார்ந்துருக்கும் காலமெல்லாம்ன்றது தான் மீனிங் முழுசாகுது. அதனால் இதை நாக்கிஸில் சேர்த்து விட்டாங்க. இதுவும் என்ன செய்யும், அதனுடைய இஸ்முக்கு ரஃபு செய்யும், ஹபருக்கு நசபு செய்யும். மாதாமாவுக்கு வந்து ஜெய்துங்கிறது இஸ்மும், ஜாலிசன்கிறது ஹபரு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையை பாருங்கள், ஜெய்துன் காயிமுன். ஜெய்து நிற்பவன். இப்படி ஒரு வாக்கியத்து முதல்ல ஏதாவது ஒன்று சேர்க்கணும். சேர்த்துட்டு தான் மாதாம யூஸ் பண்ண முடியும். ஜெய்துன் காயிமுன். ஜெய்து நிற்பவன். எப்போலாம் நிற்பான்? மாதாம அம்ருன் காயிமன். அம்ரு மாதாமுக்கு அர்த்தம் செய்யக்கூடாது. இப்போ அம்ரு காயிமன் நிற்பவனாக, இப்போ அர்த்தம் செய்யணும். நிற்பவனாக இருக்கும் காலமெல்லாம். மாதாம அம்ருன் காயிமன். அம்ரு நிற்பவனாக அர்த்தம் செஞ்சு விட்டு இப்போ மாதாமாவுக்கு அர்த்தம் செய்யணும். அம்ரு காயிமன் நிற்பவனாக இருக்கும் காலமெல்லாம். ஜெய்து காயிமு. ஜெய்து நிற்பக்கூடியவன். அப்போ ஜெய்து என்பவன், காயிமும் நிற்பவன் ஒரு வாக்கியத்தை சொல்லிவிடணும். எப்போ நிற்பான் அவன்? எப்போ நின்றுட்டு இருப்பான்? அம்ரு நிற்கும் போதெல்லாம் அவன் நிற்பான். அம்ரு நிற்கும் போதெல்லாம் அவன் நிற்பான்னு சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்க, இந்த மாதாமாவை போடுவாங்க. அப்போ இப்போ அர்த்தம் விளங்கிடுச்சு. அவங்களுக்கு அர்த்தம் செய்யும் எப்படி செய்யணும்னா, முதல்ல விளங்குறது இந்த மாதாம வந்து தனி வாக்கியமாக வராது. ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதனுடைய கண்டிஷனாக இன்னொரு விஷயத்தை சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இந்த மாதாமை போட்டு சொல்லுவாங்க. அதனால் எடுத்த எடுப்புலேயே ஒரு வாக்கியத்தின் துவக்கமாக மாதாமை யூஸ் பண்ணால் மீனிங்லெஸ்ஸாக போயிடும், அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று போட்டுருவோம். போட்டுட்டு போடும்போது இந்த மாதாமாவுக்கு நம்ம தமிழுக்காக அர்த்தம் செய்வதாக இருந்தால் அது அந்த இஸ்முக்கும் ஹபருக்கும் அர்த்தம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு மாதாமாவுக்கு அர்த்தம் செஞ்சால் தான் அந்த வாக்கியம் வந்து ஒட்டும். எப்படி ஒட்டும்? இஜ்லிஸ்லேருந்து வாங்க. இஜ்லிஸ் நீ உட்காரு. எப்போ உட்காரு? மாதாம ஜெய்துன் ஜாலிசன். ஜெய்து மாதாம மறந்துடணும். ஜெய்து ஜாலிசன் ஜாலிஸாக இருக்கும் காலமெல்லாம். அந்த இருக்கும் காலமெல்லாம் எப்போ சொல்லணும்? ஜாலிஸை சொல்லிவிட்டு சொல்லணும். ஜெய்து உட்கார்பவனாக இருக்கும் காலமெல்லாம் நீனும் உட்காரு. ஜெய்துன் காயிமுன். ஜெய்து நிற்பவனாக இருக்கிறான். மாதாம அம்ருன் காயிமன். அம்ரு நிற்பவனாக இருக்கும் காலமெல்லாம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எழுத்து விஷயத்துக்காக சொல்லிக்கிறேன். இந்த அம்ருண்டு எழுதுகிறோம்ல, இந்த அம்ருண்டு போட்டால் என்ன செய்வாங்கன்னா ஒரு வாவு போட்டுக்குருவாங்க. அதே வாவு இருக்குன்னு கேட்டுக்கிறீங்களே நினைப்பீங்க. பாருங்களேன், அம்ருன்றது இந்த இடத்துல வாவு ஒன்று போட்டிருக்கிறேன். எந்த கிதாபாக இருந்தாலும் போடுவாங்க. ஏன் இப்படி போடுறாங்கன்ட்டு கேட்டால், இந்த ஜேரு ஜபர்லாம் நம்ம பிற்காலத்தில் உண்டாக்குனது தானே, ஆரம்ப காலத்திலலாம் கிடையாது. இப்போவும் வந்து பல நூல்களில் வந்து இதெல்லாம் போட மாட்டாங்க. புக்குகளெல்லாம் பேப்பர்லாம் வருது, அரபி பத்திரிக்கைலாம் வருது, ஜேர் ஜபர் போட்டு வராது. அது குரானு ஹதீஸை மட்டும் நம்மளை மாதிரி அஜமிகளுக்காக வேண்டி எல்லாம் போட்டு தர்றாங்க. அதனால உமர்ன்ற ஒரு ஆளுக்கு பேர், அம்ருன்ற ஒரு ஆளுக்கு பேர் இருக்குது. அந்த உமர் அம்ருங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐனு மீம் ரே தான் இருக்கும். ஐனு மீமு ரே அதான் இருக்கும். அதை உமர்னு வாசிக்கலாம், அம்ரு என்றும் வாசிக்கலாம். அப்போ பேரை மாற்றி வாசிடக்கூடாதுங்கிறக்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உமர் என்று சொன்னால் அந்த வாவு இல்லாமல் இப்போ எழுதுவாங்க. அம்ருன்று எழுதுறா இருந்தால் வாவு கொண்டு சேர்த்துக்குருவாங்க.
இந்த வாவு வச்சு வாவுக்கு அத்துப்படை வா காயமெல்லாம் கிடையாது. இந்த அம்ருண்டு போடுறது வாவு போடுவாங்க. அந்த வாவு இருந்தால் அந்த சொல்ல அம்ருண்டு வாசிக்கணும். இப்போ நீங்கள் அம்ருக்கு ஐனுக்கு ஃபத்தஹு போட்டிருக்கு, மீமுக்கு சுக்கூன் போட்டிருக்கு, ராவுக்கு தன்வீன் போட்டிருக்கு. இப்போ நமக்கு தெரியுது. அது இல்லைன்னு வைங்க, அது ரெண்டு வாசிப்பீங்க. ஃபத்தஹு சுக்கூனு அந்த தன்வீன் இல்லாமல் இருந்தால் ஐந்து மீம் ரேயை போட்டால் என்னென்று வாசிப்பீங்க? உமருன்னு வாசிக்கலாம், அம்ருன்னு வாசிக்கலாம். நீங்கள் அம்ரு தான் அமரை பற்றி தான் பேச நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் அம்பரை நீங்கள் சொல்லும்போது உமரை விளங்கிட்டாண்டா கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எழுதுகிற சட்டம் நீங்கள் இது வந்து கிராமரில் வராட்டான்னு இந்த உதாரணத்தில் நான் காட்டிட்டேன்ல, அதுக்காக வேண்டி என்ன செய்யணும், அந்த விஷயத்தையும் விளங்கிக்கிறணும். அம்ருக்கு உமருக்கு வித்தியாசத்துக்கு இந்த வாவு போடுவாங்க. எங்கெல்லாம் அம்ரு ஐன் மீம் ரே போட்டு வாவு போட்டாங்கன்னா அது அம்ரு, ஐன் மீம் ரே போட்டு வாவு இல்லைன்னா உமரு. ஜேர்தபர்லாம் பார்க்க தேவையில்லை. வாவு இருந்தால் அம்ரு, வாவு இல்லாட்டா உமரு. இந்த ரெண்டு பேர் தான் இருக்குது, மூணு கிடையாது. இம்ரு உம்ருலாம் கிடையாது. அந்த ஐன் மீம் ரெண்டு நேம் தான் இருக்குது. ஒன்று அம்ருண்டு ஒரு பேர் இருக்கும், இல்லாட்டி உமருண்டு ஒரு பேர் இருக்கும். நீ உமரை சொல்வதாக இருந்தால் அந்த வாவை எடுத்துகிட்டு சொல்லணும். மாதாம உமரு காய்மன் அப்படி நான் சொல்ல நினைத்தால் அந்த வாவை எடுத்துட்டாலே போதும். ஜேர்தபர்லாம் வைக்க தேவையில்லை. அதுக்காக அந்த வாவு போட்டிருக்கு. சரியா? இந்த மாதிரி நீங்கள் எழுதுனா அப்படி தான் எழுதணும். அப்படி கித்தாபுகள்லேயும் வரும். வாவு தப்பாக வந்து அழிச்சு விட்றக்கூடாது. கித்தாப்பில் பார்ப்பீங்க அம்ருண்டு போட்டிருக்கு, காய்மன்றிருக்கு, நடுவில் எதுக்கு வாவு, தவறாக எழுதிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா கித்தாப்பிலும் அப்படி தான் எழுதுவாங்க. வழங்குதா? இப்போ உள்ள நடைமுறையிலையும் சரி, அன்று உள்ள நடைமுறையிலையும் சரி, இந்த வாவு ஒன்று எழுதுவாங்க. இது எழுத்து சட்டத்தில் உள்ளது. இப்போ வந்து மாதாம ஒன்று விளங்கிருச்சா? இது ஒரு மாதாமன்னா என்னன்னா இருக்கும் போதெல்லாம், இருக்கும் காலமெல்லாம் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது என்னென்னு கேட்டால், இவனுடைய உட்காருதல், நீ உட்கார்ந்து சொல்கிறோம்ல, அவனுடைய உட்காருதல் இருக்கிற காலம் வரைக்கும் இவனும் உட்கார வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தத்துக்கு வருது. அதுக்கடுத்து வந்து மாதாம மாதிரி மாசால, மாதாம மாதிரியே ஸ்டைலில் மாசால, ஜாலன்னு ஒரு சொல் இருக்குது, மான்னு ஒரு சொல் இருக்குது. மாசாலன்னா ஜாலன்னா நீங்கினான், மாசாலன்னா நீங்கவில்லை. வணங்குதா? அப்போ நீங்கவில்லைன்ற அர்த்தத்துக்கு சொல்லாமல் மாசாலவே ஒரு சொல்ல ஆக்கிடணும். மாசாலன்னா என்னது? ஒரு சொல். மாசாலன்னா அதுக்கும் இதே மாதிரி அர்த்தம் தான். எது அர்த்தம்? மாதாமக்கு சொல்கிறோம்ல, மாதாம செய்துன், இந்த பாருங்களேன், மா 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 மாசால மாபரிக மண்பக்க மாஃபத்திய 4 இருக்குது. அதாவது மாசால ஒன்று, மாபரிக ஒன்று, மண்பக்க ஒன்று, மாஃபத்திய ஒன்று. இந்த எல்லாமே என்னன்னு கேட்டால் ஒரே அர்த்தத்துக்கு உள்ளது தான். எதுக்குள்ள 4 விஷயத்து 4 சொல்ல நான் திருப்பி போடுறேன், பார்த்துக்கிறேங்க. ஒன்று மாசால, இன்னொன்று வந்து மா பரிஹ, இன்னொன்று வந்து மண்பக்க, மா இன்ஃபக்க மண்பக்க. மா ஒன்று இன்ஃபக்க, இன்ஃபால மா இன்ஃபக்க, அதை எப்படி சொல்லணும்? மண்பக்க. மா ஃபத்திய, மாசா மறுபடி வரும் மாசால, மா பரிஹ, மா மண்பக்க, மா ஃபத்திய. இந்த 4 சொற்களுமே ஒரே அர்த்தத்தில், ஒரே செயலுக்கு ஒரே விஷயந்தான், ஒன்று தான். அது சொல்லு தான் வேறு வேறையே தவிர, இதுக்கு பதில் அதை போடலாம், அதுக்கு பதில் இதை போடலாம், எல்லாம் ஒன்று தான். ஒரே அர்த்தம் தரக்கூடிய 4. ஆனால் சொல்லு 4 இருக்கிறனால 4 தான் என்னென்னதை அது என்ன செய்யும்னு கேட்டால், எல்லாமே என்ன செய்யும்னு கேட்டால் வந்து ஒரு காரியம் வந்து கண்டினியூவாக இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? இதை போடுவாங்க. அதாவது நிலைத்திருந்ததுன்னு அர்த்தம். அதாவது மாசாலன்னா என்னது? நீடித்தது, நிலைத்தது அப்படின்னு அர்த்தம். மாசாலன்னு எதிர்மறை மாதிரி இருக்குது. ஆனால் எதிர்மறையாக இருந்தாலும் அந்த அர்த்தம் கொடுத்தா கூட உங்களுக்கு இதுதான் வரும். இப்படி மாண்டா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். ஜாலண்டா என்ன அர்த்தம்? ஜாலண்டா நீங்கினான். ஜாலண்டா என்ன அர்த்தம்? நீங்கினான். ஜபால்னா சொல்கிறாங்கல்ல, நீங்கிறது. அப்போ ஜாலண்டா நீங்கினான். மாசால நீங்கவில்லை. நீங்கவில்லைன்னு என்ன அர்த்தம்? இருக்குன்னு அர்த்தம். நீங்கவில்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்காமல் இருக்குன்னு என்ன அர்த்தம்? கண்டினியூவாக இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த அர்த்தம் வர்றதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மாசாலன்னு ஒரு சொல்லாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாசால அர்த்தம் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால், இந்த உதாரணத்தின் மூலமாக சொன்னால் தான் அந்த அர்த்தம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மாசால ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக நீடித்தான். மாசாலன்னா நீடித்தான். மாசாலன்னு ஆலிமானா அவன் மறக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் ஆலிமா தான் இருந்தான். ஒரு பதவியை பெற்றான். அந்த பதவி ஹாக்கிமா, ஒரு நீதிபதி ஆக்கிட்டாங்க. மாசால செய்துன் ஹாக்கிமன், ஜெய்து வந்து நீதிபதியாகவே நீடித்தான்.
பல வருஷமாக இருக்கிறான், அவனை யார் பதவி நீக்கம் செய்யலை, அந்த பதவி அவனை விட்டு போகலை, அவனும் விலகலை, அதிலே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு செயலை வந்து அதிலேயே கண்டினியூவாக இருந்தான் என்றால் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு செயலை வந்து என்ன செய்கிறாங்க, அதிலேயே வந்து கண்டினியூவாக ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் இந்த நாளில் எதை வேணாலும் போடுவாங்க. மாசால, மாபரிக, மாபத்திய, மண்பக்க, இந்த 4 சொல்லல எதை வேணாலும் போட்டுக்கலாம். அர்த்தம் என்ன வரும், அந்த ஜெயிது உதாரணமாக ஒருத்தர் வந்து முதர்ரிஸ், ஒருத்தர் வந்து இப்போ மதரசாவில் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியராக இருக்கிறார். அந்த ஆசிரியராக எப்போ இருக்கார், 1 வருஷம் இருக்கார், 2 வருஷம் இருக்கார், இருந்துக்கிட்டே தான் இருக்கார். நம்ம அவரை பார்த்ததுலேருந்து பார்க்குறோம் ஆசிரியராக தான் இருக்கார். அப்போ என்ன செய்யணும், ஆசிரியர்னா முதர்ரிஸு, மாசால ஜெய்துன் முதர்ரிசன், ஜெயிது முதர்ரிஸாவே தான் நீடித்தார் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் பார்க்கும் எப்போ பார்த்தாலும் முதர்ரிஸாக தான் இருக்கார். நான் என்றைக்கு அவரை பார்க்குறேன்னு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் முதர்ரிஸாக தான் இருக்கார். அந்த முதர்ரிஸ் ஆகிவிட்டார்னு சொல்கிறது இல்லை, இது நீடித்தார்னு அர்த்தம். அப்போ மாசாலுக்கு என்ன அர்த்தம்னா சுருக்கமாக நீடித்தான்னு அர்த்தம் வச்சுக்கிறங்க. நீடித்தான், நீடித்தான் என்று சொன்னால் என்னப்பா நீடித்தான், ஜெய்து நீடித்தான், ஜெய்து நீடித்தானால் மீனிங் வர மாட்டேங்குது. என்னவா நீடித்தான், ஆலிமாக நீடித்தான், ஆலிமாகவே அவன் இருந்துக்கிட்டே இருக்கிறான். அதே மாதிரி வந்து மா பரிஹ ஜெய்துன் சாயிமன், ஜெய்து நோன்பாளியாகவே நீடித்தான், நோன்பு வச்சுக்கிட்டே நீடித்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி மாஃபத்திய அம்ருன் ஃபாலிலன், அம்ரு வந்து ஃபாலிலன் சிறந்தவனாகவே நீடித்தான், சிறந்தவனாகவே இருக்கிறான், நீடித்தான் அர்த்தம். அது மாதிரி மண்பக்க பக்ருன் ஆக்கிலன், பக்ரு வந்து ஆக்கில்னா புத்திசாலி, புத்திசாலியாகவே என்ன செஞ்சான், பக்ரு நீடித்தான். அப்போ இந்த 4 சொல்லுக்குமே அர்த்தம் என்னது, நீடித்தான்கிறது. இந்த நீடித்தான்கிற சொல்லுக்கு பின்னாடி ஒரு இஸ்மை போடணும், அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும், ஒரு ஹபரையும் போடணும். இதில் வந்து இது வராது, தாமானது வராது. இந்த 4 சொல்லுமே என்னவா தான் வரேன், நாக்கிசா மட்டும்தான் வருமே தவிர, அதாவது அந்த ஒரு சொல்ல முழுமை அர்த்தம் முழுமை பெறக்கூடிய மாதிரி வரும்ல, அந்த இது வராது, ஒரே ஐட்டம் தான். இப்போ மாசாலன்னு வந்தாலும் என்ன செய்யணும், 2 சொல்லி ஆகணும். மாசாலுக்கு பிறகு ஒரு இஸ்மையும் சொல்லி ஆகணும், மாசாலவுக்கு பிறகு ஒரு ஹபரையும் சொல்லி ஆகணும். அதுங்களா, மாதும்த்து உதாரணம், மாதும்த்து ஹையா, நான் உயிரோடு ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம். தாமோடு மா ஜாமன் வந்துச்சுல, மாசால தாம வந்துச்சா, மாசாலவா, மாசாலோடு வேறு ஒரு சொல்ல வச்சுக்கிறோமா. மாசாலை வந்து மாசாலத்தாண்டு, மாசாலத்துன்னு பெண்பாலாவும் சொல்லிக்கலாம். மாசாலத்து ஆயிஷத்து ஆலிமத்தன், ஆயிஷா வந்து ஆலிமாவை நீடித்தாள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாசாலவை வந்து மாசாலவுக்கு மட்டும் இல்லாமல் அதிலேருந்து பெறக்கூடிய எல்லா சொற்களுக்குமே அப்படி வரும். சரியா? அதுமாதிரி மாபரிகவுக்கும் மாபரிஹு மாபரிகத்தான்னு சொல்லி அதுக்கும் வரும். மண்பக்கம் அப்படித்தான். சரியா? மா இன்பக்க இது ஒரு சொல்லாச்சு. அப்போ இம்புட்டு சொல்லுங்க எத்தனை வரைக்கும் பார்த்துட்டோம், காண, சார, அஸ்பஹ, அம்சா, அல்ஹா, லல்ல, பாத்த, இதெல்லாம் நேரத்தை குறிக்கிற ஒரு சொல்லாயிடுச்சு. அதுக்கப்புறம் மாதாம, இந்த மாதாம மட்டும் என்ன வரும், இடைப்பட்டு தான் வரும். நான் ஒரு சொல்லுடைய துவக்கமாக வராது, நிலைத்திருக்கும் காலமெல்லாம். அதுக்கப்புறம் என்னது, மாசால, இந்த 4 என்னது, மாசால, மாபரிஹ, மாஃபத்திய, மண்பக்க. இந்த நாள் என்னன்னு கேட்டால் வாக்கியத்து துவக்கத்தில் வந்துடும் இது. ஆனால் அர்த்தம் என்னன்னு கேட்டால் நீடித்தான், எதிர்மறை மாதிரி சொல்லு இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம், நீடித்தாண்ட அர்த்தத்துக்கு இதை பயன்படுத்துவார்கள். அவரு அந்த மனுஷன்கிட்ட அந்த தன்மை நிலைத்து இருந்தது, அதுக்கு அந்த அர்த்தத்துக்கு வரும். இது வரைக்கும் எத்தனை ஆச்சு, 12 ஆகிடுச்சா. கடைசியாக உள்ளது லைச. லைசன்னு ஒரு சொல் இருக்குது. லைசங்கிறது வந்து என்னென்னு கேட்டால் இல்லைன்னு அர்த்தம். லைசங்கிறது என்னது, இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இல்லைங்கிற அர்த்தத்தை வந்து சொல்கிறதை விட இதுக்கு சரியானது நட, இது வந்து இல்லைங்கிறது வந்து பெயர் சொல்லையும் இல்லைன்னு ஒன்று வரும். இது பெயர் சொல் கிடையாது, இது வினை சொல். ஏன் வினை சொல்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், லைச, லைசா, லைசு, சர்ஃபு வரும் அதில். லைசத்து, லைச அவன் இல்லை, லைசா அந்த இருவர் இல்லை, லைசு அந்த பலர் இல்லை, லைசத்து அவள் இல்லை. அது மாதிரி லைச லைசா லைசு லைசத்து லைசா லஸ்ன,
அந்த பல பெண்கள் லஸ்து லஸ்துமா லஸ்தும் லஸ்தி லஸ்துமா லஸ்துன்னா லஸ்து லஸ்னா அப்படின்னு வரும். அப்போ இந்த லைசை என்பதில் ஒரு சர்ஃபு வரும். ஆனால் எல்லா சர்ஃபும் வருங்காலம்லாம் வராது. லைசை எலிசுன்னா சொல்லிடாதீங்க. லைசவில் சென்ற கால வினையில் உள்ள அந்த 14 வரும். லைச வரும், லைசா வரும், லைசத்து வரும், லஸ்தண்டு முன்னில வரும், லஸ்தின்னு பெண்பால் வரும், லஸ்துண்டு தண்ணியில் வருமே தவிர அதில் என்ன வராது? எலிசு அந்த அமுரு அதெல்லாம் வராது. இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லைன்னு அர்த்தமாக இருந்தாலும் ஆணுக்கு பொண்ணு பொதுவாக லான்னு சொல்கிறோம்ல இல்லைன்ட்டு, அதை வந்து ஆணு பெண் எல்லாத்துக்கும் அதை தானே சொல்லுவோம், மாற்ற மாட்டோம்ல. ஆனால் லைஸ் அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஆம்பளைக்கு சொல்வதாக இருந்தால் லைஸை சொல்லணும், பொம்பளைக்கு சொல்வதாக இருந்தால் லைசத்துன்னு சொல்லணும். இந்த இல்லைங்கிறது வந்து அதுலேயும் தாம் இருக்குது, நாக்குஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்ன சாப்பாடு இருக்குதா? இல்லை, அது முடிஞ்சு வச்ச அவ்வளோதான். அப்படி இல்லாமல் ஜெய்து இல்லைங்கிறீங்க. ஜெய்து இல்லைன்னு சொன்னால் அதுக்கு கூட 2 அர்த்தம் இருக்குது. ஜெய்து நல்லவனாக இல்லை அப்படி வாசகத்தை போட்டிங்கன்னா இந்த லைஸாக நாக்குஸாக போயிடும். வீட்டில் ஜெய்து இருக்கிறானா? ஜெய்து இல்லை, அவ்வளோ முடிஞ்சு வச்சு. அது மட்டும் சொன்னால் போதும். ஜெய்து இருக்கிறானான்ற கேள்விக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா, லைஸை சொன்னீங்கன்னா அது முழுமை அடைஞ்சிரும். இந்த லைஸை சம்பந்தமான விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம் கூடுதலாக.